படுகாயம்னா அவங்க வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா குவைத் வந்து சும்மா சொல்லக்கூடாது, ஒரு மிக வளமான அப்புறம் மக்கள் நலனை பேணக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ அவ்வளோ ரொம்ப பெருசாக அப்புறம் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் வந்து போகிற ஏர்போர்ட்டு. ஈரானில் ஐஆர்ஐபி அப்புறம் இஸ்பஹான்னு சொல்லி சில செய்தி சேனல்லாம் இருக்குது. அவங்க வந்து எடுத்த உடனே நாங்கள்லாம் இல்லை அப்படின்லாம் சொல்லலை. நாங்கள் குவைத் மேலே தாக்குதல் நடத்தினோம், எங்களை அடிக்கிறதுக்கு எந்தெந்த நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இடத்த கொடுத்தாங்களோ அந்த நாடை பூரா அடிப்போம். யாரா நீ 12,000 கிலோமீட்டர் தாண்டி வந்து இங்கே தற்காப்பு, உனக்கு என்னடா தற்காப்பு? அப்போ உனக்கு இந்த இடத்த இங்கே வச்சிருப்ப, அடுத்த இடத்துல வச்சு இங்கேருந்து அடிச்சுக்கிட்டு இருப்ப, உடனே சும்மா விடுவாங்களா? நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு மேலே நாங்கள் தாக்குதல் நடத்தலை. எங்களுடைய டார்கெட் வந்து அந்த அமெரிக்காவோட ஏர்பேஸ். எங்கெல்லாம் அமெரிக்கா ஏர்பேஸுக்கு அங்கெல்லாம் எங்கள் டார்கெட் இருக்குது. குவைத் வந்து அரண்டு போய் கிடக்கு. குவைத் சின்ன நாடு தானே, அரண்டு போய் கிடக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்க, குவைத் வந்து ஈரானுக்கு எதிரி. தயாரித்து முடிச்சிட்டாங்க, கூர்மை என்ன தயாரிச்சிட்டாங்க, ட்ரோனு, ஏவுகணை எல்லாத்துலேயும் வந்து கிங் ஆகிட்டாங்க அவங்க. சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் சர்வதேச செய்தி ஆய்வாளர் திரு கசாலி அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கம் டேவிட். சார், என்னதான் நடக்குது மத்திய கிழக்கு பகுதியில்? ஒரு பக்கம் ஈரான் அமெரிக்கா சண்டை போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ ஈரான் வந்து குவைத்தை அடிச்சிருக்காங்க. ஆனால் குவைத்தோட ஏற்படை பற்றி எரியுது, அதில் ஒருத்தர் இறந்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்குங்க சார்? என்ன தகவல் வந்திருக்கு இப்போ? ஓகே, தகவல் வந்து நேற்று பெரிய தகவல், பரபரப்பான தகவல். இங்கே இருக்கிற அத்தனை நியூஸ் சேனல் மீடியா அத்தனை வந்து ஆக்குபை பண்ணது குவைத் ஏர்போர்ட் தாக்கப்பட்டது. அதில் உள்ளே பார்த்தா வீடியோ ஃபோட்டோ எரியுது. அப்புறம் மேலே இருந்த ரூஃபில் இருக்கும்ல, அதெல்லாம் கீழே அடிபட்டு எல்லாம் விழுந்து அது வந்து பயங்கரமாக அடிபட்டிருக்கு. என்னென்னா இங்கே இவங்க இருக்காங்கல்ல, ஈரான் வந்து அவங்க மிசைல் அண்டு ட்ரோன் ரெண்டையும் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, பஹ்ரைனில் அனுப்பிச்சிருக்காங்க, யூஏக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இங்கே மட்டும் வந்து வந்த தகவல் எப்படின்னா, நேற்று 37 மிசைல் அண்டு ட்ரோன் ரெண்டையும் அனுப்பிச்சிருக்காங்க எங்கள் குவைத்தில் மட்டும். அதில் ஒரு 2 வந்து ஏர்போர்ட்டில் விழுந்துருச்சு, மக்கள் இருக்கிற இடத்துல விழுந்து. அதில் ரூஃப் அடித்து இது அடித்து கீழே தரையெல்லாம் போட்டு பார்த்தா ஒரு ரணகலமான இடமா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு காசாவில் ஒரு போர்ஷன் இருக்கும்ல, அது மாதிரி அங்கே ஏர்போர்ட் தெரியுது. அப்புறம் போன மார்ச்சில் ஈரான் வந்து இவங்களை அடித்தாங்கல்ல, இஸ்ரேல் அடிபட்டு கிடச்சில்ல, அது மாதிரி இது தெரியுது. அவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. ஓகே, அந்த ஏர்போர்ட்டு எப்படி எடுன்னா, குவைத்து சம்மந்தப்பட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அதில் டெர்மினல் 1, டெர்மினல் 2 இதெல்லாம் இருக்குது. அதில் ஒரு டெர்மினலில் தான் அடிச்சிருக்காங்க. ஓகே, அதில் ஒரு சில தகவல் எப்படின்னா, ஒருத்தர் வந்து இறந்துருக்கார், ஒரு மரணம். அவர் வந்து இந்திய நேஷனல். ஏன்னா குவைத்தில் சொல்லப்போனால் அரபு நாடுகள்லேயே இந்தியன் நேஷனல் அதிகமாக இருக்காங்க. 1 கோடி பேர் அந்த பக்கம் இருக்காங்க. அப்படின்னா குவைத்தில் மட்டும் இல்லை, மொத்தம் சவுதி, யுஏஇ ஆரம்பித்து இருக்கிற அந்த ஜிசிசி கண்ட்ரி, நான் ஜிசி எல்லாம் சேர்த்து 1 கோடி பேர் அங்கே நம்ம ஆட்கள் இருக்காங்க. அதில் மெஜாரிட்டி வந்து சவுத் இந்தியன், அதுலேயும் மெஜாரிட்டி வந்து கேரளாக்காரங்க. ஆனால் இப்போ ஏர்போர்ட்டில் பார்த்திங்கன்னா தமிழர்கள் கொஞ்சம் நிறைய இருந்ததா கேள்வி. இறந்த அந்த இந்தியன் வந்து தென்னிந்தியனா, தென்னிந்தியாலேயும் கேரளாக்காரரா அல்லது தமிழ்நாட்டுக்காரரா, வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டுக்காரராக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்புறம் 63 பேர் வந்து காயம்பட்டிருக்காங்க. ஏன்னா அங்கே டமார்னு அடிச்சிருக்கு, அட்டப்பட்டன்னு ஓடுவாங்க, இடிப்பாங்க. இப்போ வேகமாக பதட்டத்தில் போய் ஏதாவது ஒரு கூர்மையான சுவத்தில் போய், ஏதோ பில்லர் இருக்குல்ல, ஒரு கூர்மையாக இருக்க பிள்ளை போய் மோதினா, மண்டையை வச்சு மோதினா என்ன ஆகும்? விழுந்துருவோம், மயக்கம் விழுந்துருவோம். அங்கே அடிபட்டு மேலேருந்து விழுந்ததில் டம்முன்னு அடிபட்டால் நம்ம உடம்பு பூரா ரொம்ப சாஃப்டான உடம்பு. ஏன்னா அந்த காலத்து மாதிரி வந்து பயங்கர மல்யுத்த வீரன், காலை அடக்க போகிறோம், கத்தி சண்டை போட போகிறோம் அப்படின்னு எந்ததும் கிடையாது. இல்லை நம்ம வந்து பாறையை உடச்சி இதை தூக்கி அப்படின்னு உடல் உழைப்பு பெருசாக இல்லை. 95-98% உடல் உழைப்பு கிடையாது. அப்போது நமக்கு வந்து உடம்பு ரொம்ப சாதாரண சாப்பிட்ட உடம்பு. அதில் 63 பேர் அவங்க கணக்கு சொல்லியிருக்காங்க. அந்த 63 பேரில் 20 பேருக்கு மேலே படுகாயம் சொல்கிறாங்க.
படுகாயம்னா அவங்க வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா குவைத் வந்து சும்மா சொல்லக்கூடாது. ஒரு மிக வளமான அப்புறம் மக்கள் நலனை பேணக்கூடிய ஒரு கண்ட்ரி. அது மக்கள்னா அந்த சொந்த மக்களா அல்லது எல்லா மக்களுமான்னு தெரியாது. ஏன்னா அவங்க எப்படி பார்த்தாலும் அந்த அரப்ஸுக்கு வந்து எப்பவுமே மண்டே மூளைக்குள்ள என்ன இருக்கும்னா, இவன் வந்து இந்தியன் ரைட் ஓகே. இவன் வந்து பங்களாதேஷி அப்படின்னு அந்த ஒரு மூன்றாந்தர நாடுகளை பார்க்குற மாரி பார்வை வந்து கண்டிப்பாக உண்டு. பார்ஷாலிட்டி. கண்டிப்பாக உண்டு அவங்ககிட்ட. நானே வந்து அங்கே சவுதி, யுஏஇ எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கேன். ஓகே பார்ஷியாலிட்டி உண்டு. ஓகே அவைகள் வந்து சரி பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் சேர்த்துக்கிறவங்க வந்து லெபனான், பலஸ்தீன், ஈஜிப்சியன், ஜோர்டானியன், சிரியன் அப்படின்னு அவங்களும் வந்து கொஞ்சம் ஏற்றுக்குருவாங்க. ஏன்னா அவன் அரபிக் பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள்லாம் அங்கே நிறைய கிடைக்கும். ஓகே அந்த மாதிரி. அப்போது இந்த மாதிரி ஒரு இதில் வந்து 63 பேர் வந்து காயம்பட்டிருக்காங்க. ஓகே அப்புறம் இந்த ஏர்போர்ட்னு எடுத்தாச்சுன்னா அந்த ஏர்போர்ட் வந்து ஒரு 37, 38 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு 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 என்னென்னா ஒரு 5x7 அப்படி வச்சுக்கோங்களேன். 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் அப்படின்னா அவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டு. நல்ல பெரிய ஏர்போர்ட்டு. ஓகே ஸோ அவ்வளோ ரொம்ப பெருசாக. அப்புறம் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் வந்து போகிற ஏர்போர்ட்டு. 2.5 கோடி பேர்னா வருஷத்துக்கு 2.5 கோடி பேர்னு வச்சுக்கோங்க. 365 நாளைக்கு 2.5 கோடி பேர். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் தான் வர்றது? அதுவும் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் குவைத்துக்கு. அது வந்து டூரிசம் டூரிஸ்ட் பிளேஸும் கிடையாது. டூரிஸ்ட்டும் போகிறாங்க. பட் துபாய் கம்பேர் பண்ணால் துபாய் வந்து மாதத்துக்கு 20 லட்சம் பேர். இப்போ நீங்கள் வந்து இதை இப்படி கணக்கு பண்ணி வச்சுங்களேன். உங்களுக்கு வந்து 2.5 கோடி வரவும் போகவும். அப்போது இங்கே வெளியிலேருந்து அங்கே போகிற இது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1 கோடி 20 லட்சம் பேர். அப்போது ஒரு மாதத்துக்கு வந்து 10 லட்சம் பேர் போகிறாங்களா ஒரு மாதத்துக்கு? அப்போ ஒரு வாரத்துக்கு வந்து 4 வாரம் கணக்கு வச்சுன்னா ஒரு வாரத்துக்கு வந்து எப்படி ஒரு 2.5 லட்சம் பேர் போவாங்களா? அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் போவாங்க? 7 நாள் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 26,000-30,000 பேர். அவ்வளோ பேர் அங்கே உள்ளே போகிறாங்க. அவ்வளோ பேர் வெளியே போகிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஹேண்டில் பண்ணணும். சரி, இப்போ இந்த ஒரு தாக்குதலுக்கு வந்து ஈரான் ஒத்துக்கினேன். ஈரான் எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நாங்க வந்து அந்த நாட்டு மேல தாக்குதல் பண்ணல, அங்க இருக்க அமெரிக்காவோட பேஸ் தான் அதில் அடிச்சோம். ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் அந்த தாக்குதலில் வந்து அடுத்து இன்னைக்கு வந்திருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, IRIBன்னு சொல்லி அவங்க செய்தி சேனல் இருக்குது. ஈரான் சொந்தமானது. ஆமாம் ஈரானில் IRIB அப்புறம் இஸ்பஹான்னு சொல்லி சில செய்தி சேனல்லாம் இருக்குது. அவங்க வந்து எடுத்த உடனே நாங்கள்லாம் இல்லை அப்படின்லாம் சொல்லலை. நாங்கள் குவைத்து மேலே தாக்குதல் நடத்தினோம், ஒத்துக்கிட்டாங்க. அது ஏற்கனவே பண்ணித்தான் இருக்காங்க. எங்களுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு ஆதரவாக இடத்த கொடுத்து ஓகே எங்களை அடிக்கிறதுக்கு எந்தெந்த நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இடத்த கொடுத்தாங்களோ அந்த நாடை பூரா அடிப்போம். அமெரிக்கா விரட்டி விடு, நான் வந்து ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படின்ற இடத்துல இருக்காங்க. அப்புறம் பேச்சுவார்த்தையெல்லாம் தோல்வியாயிருச்சாங்க. இனிமேல் இவங்களோட அக்ரிமெண்ட்டும் கிடையாது, பேச்சுவார்த்தையும் கிடையாது, பீஸ் டாக்ஸும் கிடையாது, ட்ரூஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து டோட்டலாக வந்து க்ளோஸ் வந்து பேச்சுவார்த்தையில் முடிச்சு வேணான்னு சொன்னதுக்கப்புறம் இது அடிக்கிறாங்க. ஏன் அடிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? என்னது கிசாம் ஐலாண்டா ஒரு ஐலாண்டு அங்கே இருக்குது. ஓகே அது வந்து பந்தர் அப்பாஸ் பக்கம்னு நினைக்கிறேன். அந்த ஐலாண்டில் திடீர்னு அமெரிக்கா அடித்தாங்க. எதுக்கு அடிச்சு போட்டு அப்புறம் சென்காம் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் இருக்குல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு மாதிரி தற்காப்புக்காக அடித்தோம். மீண்டும் அதே போய் அவன் வழக்கமாக அடிச்சு சொல்லுவாங்க. ஏற்கனவே பந்தர் அப்பாஸுக்கு பக்கத்தில் உள்ளுக்குள்ளே ஒரு 30 மாடி கட்டத்தை ஏதோ சம்திங் அடித்தா சொன்னாங்க. கேட்டால் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் தற்காப்பு. இப்போ வந்து நாங்கள் தற்காப்புக்காக கிசாம் ஐலாண்ட் அடித்தோம் அப்படின்னா, யாரா நீ 12,000 கிலோமீட்டர் தாண்டி வந்து இங்கே தற்காப்பு, உனக்கு என்னடா தற்காப்பு? அப்போ உனக்கு இந்த இடத்த இங்கே வச்சிருப்ப, அடுத்த இடத்துல வச்சு இங்கேருந்து அடிச்சுக்கிட்டு இருப்ப, உடனே சும்மா விடுவாங்களா அப்படிங்கிற தற்காப்பு அடிச்சோம். நீ தற்காப்புக்கு அடிக்கிறியா? எங்கேருந்து அடித்த? இடம் பூரா இங்கே எந்தெந்த உங்களுடைய பேஸ் வச்சுருக்கியோ அந்த பேஸை பூரா நான் அடிக்கிறேன் அப்படின்னு தான். குவைத் பேஸுக்கு 37 மிசைல் அண்டு ட்ரோன், மேபி மிசைல் ஒரு 10 இருக்கலாம், ட்ரோனு 27 சம்திங் சொல்லு 37 குவைத்துக்கு மட்டும். அப்புறம் பஹ்ரைன் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஃப்ளீட் 5ன்னு சொல்லி அவங்களோட பெரிய கடற்படை இருக்குது அந்த ரீஜன், அதுக்கும் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. யுஏஇக்கு ஒரே டைமில் அங்கேயும் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே ஏர்போர்ட் வந்து அந்தல சிந்தலை ஆனதுனால யுஏஇயில் வந்து உள்ள கீழே தாக்குதல் நடக்கலை, மேலே வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. சாமி குவைத் கவர்மெண்ட் கூட சிசிடிவி காட்சி வந்து வெளியிட்டிருக்காங்க சார், அதை பார்த்துருப்பீங்க. எல்லாம் இருக்குது உங்கள் உள்ளே வந்து பயங்கரமாக இருக்குது. அப்புறம் இன்றைக்கி நீங்கள் கேட்ட கேள்வி ஒன்று என்ன சொன்னால், இன்றைக்கி IRIB என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து நாங்கள் வந்து குவைத்து மேலே தாக்குதல் நடத்துறது உண்மை, அது வந்து அல் சலேம் ஏர்பேஸ்ன்னு சொல்லி அமெரிக்காவோட ஏர்பேஸு, அங்கே தான் தாக்குதல் நடத்துகிறோம்.
ஆனால் எங்களை வந்து இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து பேட்ரியாட்டு மிசைல் போகும்ல, அந்த மிசைல் தான் விழுந்து ஏர்போர்ட்டில் விழுந்துருச்சு. நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு மேலே நாங்கள் தாக்குதல் நடத்தலை. எங்களுடைய டார்கெட் வந்து அந்த அமெரிக்காவோட ஏர்பேஸ். எங்கெல்லாம் அமெரிக்கா ஏர்பேஸுக்கு அங்கெல்லாம் எங்கள் டார்கெட் இருக்குது. ஆமாம். ஆனால் ஏர்போர்ட்டில் அடித்தது வந்து எங்களோட மிசைலோ எங்களோட ட்ரோனோ இல்லை. அது வந்து எங்களை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு, எதிர்த்து தாக்குறதுக்கு பேட்ரியாட்டை அனுப்பிச்சி வச்ச அந்த மிசைல் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து தவறுதலாக எங்களை தாக்க முடியாமல் தவறுதலாக திரும்பி வந்து விழுந்து ஏர்போர்ட்டில் வந்து தாக்கிருச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை நம்ம வந்து ஃபேக்ட் செக் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா இவங்க சொல்லுவாங்க, இல்லை அவங்களோட ட்ரோனு தான் விழுந்துன்றாங்க. இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கம்ப்ளீட்டாக கிளியராக செக் பண்ணுறோம், நாங்கள் தாக்குதல் நடத்தினோம், அது எங்கள் தாக்குதல் வந்து அங்கே மேலே. அப்புறம் இது நிறையா இது இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. எது எப்படியோ குவைத் வந்து அரண்டு போய் கிடக்கு. இப்போ குவைத் சின்ன நாடு தானே, அரண்டு போய் கிடக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்க, குவைத் வந்து ஈரானுக்கு எதிரி, பஹ்ரைன் வந்து ஈரானுக்கு எதிரி, யுஏஇ ஈரானுக்கு எதிரி, ஒமானும் சவுதி அரேபியாவும் ஈரானுக்கு ஆதரவும் இல்லை எதிரியும் இல்லை. ஒமான் வந்து கொஞ்சம் ஆதரவு, சவுதி அரேபியா எதிரி இல்லை எதிர்ப்பு இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி ஓகே அப்படின்ற மாதிரி ஈரானோட. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு மாதிரி எனக்கு வந்து அமெரிக்கா ஆதரவு வேண்டாம், ஈரான் ஆதரவு வேண்டாம், அல்லது ஈரான் கூட கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு சவுதி அரேபியா கொஞ்சம் ஈரானோட நெருக்கமாக வர்றாங்க. காரணம் என்னென்னா, இந்த பக்கம் யுஏஇ வந்து சவுதிக்கு எதிரி. ஏற்கனவே தெரியும் நமக்கு, சோமாலியா இருக்கட்டும் அல்லது ஏமனாக இருக்கட்டும், அங்கே வந்து சவுதி அரேபியாவுக்கு எதிராகவே இவங்க வந்து பணத்தை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுக்கு அல்லது தீவிரவாதிகளுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து எல்லாம் பண்ணாங்க யுஏஇ. சார், இப்போ நீங்கள் சொல்லுது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். அதாவது ஈரான் வந்து சொல்லி வச்சு அடிக்கிறாங்க அமெரிக்கா பேஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஆனால் இதுக்கு வந்து அங்கே ரிவர்சிங் இன்ஜினியரிங் ஒரு ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தகவல் வந்திருக்கு. அது என்ன சார் ரிவர்சிங் இன்ஜினியரிங்? அது பழைய தகவல். ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம நாட்டில் இல்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம நாட்டில் ரோல்ஸ் ராய்ஸ் கார் இல்லை, ஓகே, அல்லது டெஸ்லா கார் இல்லை, நம்ம நாட்டில் இல்லை. ஆனால் நமக்கு வந்து டெக்னாலஜி ஏதாவது பார்த்தா உடனே கலட்டி எடுத்து எல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உள்ள அறிவு உள்ள மக்கள் நம்ம கையில் உண்டு. புதுசாக ஒருத்தன் வந்து அது மாதிரி இது பண்ணியிருக்கான், அது வந்து ஆள் இல்லாமல் போகுது, எல்லாம் போகுது, பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதை வந்து என்ன பண்ணால் ஒரு காரை வந்து என்ன விலை கொடுத்தாலும் வாங்கிட்டு அதை பிரித்து அக்கக்கா பிரித்து, இதில் என்ன இருக்குது, இந்த இடத்துல ஜிபிஎஸ் கருவி வச்சுருக்காங்க, இந்த இடத்துல வந்து இது போகுது, இங்கேருந்து டயருக்கு இப்படி போகுது, இல்லை பேட்டரிக்கு வந்து சார்ஜ் இப்படி போகுது, சார்ஜ் பண்ணக்கு இப்படி இருக்கணும், இந்த வீல் இந்த மாதிரி இருக்குது, இந்த வெயிட்டுக்கு இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இந்த டிசைன் இப்படி பண்ணுறாங்க, அத்தனையும் வந்து அக்குவர் ஆணிவர் எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சு இதில் வந்து என்னென்ன குறைபாடு இருக்குதுன்னு பார்க்க வேண்டியது. ஓகே, இது ஆளெல்லாம் போகுது எல்லாம் சூப்பர் தான். ஆனால் இதுலேயும் சில குறைபாடு இருக்கும்ல, டேர்ன் பண்ணும்போது எதாவது நேரம் முட்டிடாமல் இது இல்லாமல் பண்ணுறதுக்கு இன்னும் சென்சார் எங்கெல்லாம் வேணும், இது வேணும்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸு எல்லாம் பார்த்து அதை அப்படியே இன்னொரு புது பிராண்டை இங்கே ரெடி பண்ணிடுறது. ஓகே, அப்போது டெஸ்லா அப்படிங்கிறதுக்கு பதிலாக வந்து நம்ம நாட்டோட இந்தியா அப்படின்னு வச்சுக்கோமே, அப்படின்னா ஒரு கார் இந்தியா அப்படின்ற ஒரு கார் அப்படின்னு வச்சோம்னா அது அதை விட நல்லா இருக்கே. ஆனால் என்னென்னா ஒரிஜினலாக அங்கே வந்து பிரித்து மேய்ஞ்சிடுறது. ஓகே, அதுதான் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங். என்ன இருக்கோ, உதாரணத்துக்கு முன்னாடி 80-90களில் வந்து இது பண்ணாங்க, என்னது நம்ம MQ-9 ரீப்பர் ட்ரோன்லாம் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ரீப்பர் ட்ரோன், அந்த ட்ரோன் இருக்கு இல்லையா, அது வந்து அமெரிக்காவில் வந்து கொஞ்சம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதை ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒன்றும் அடிக்காமல் ஷூட் பண்ணாமல் ஒன்றும் பண்ணாமல் அவங்களுடைய அந்த சிக்னல் இருக்குல்ல அதை கொலாப்ஸ் பண்ணி கீழே இறக்கிட்டாங்க ஈரான். அப்போ சண்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது, பொருளாதார தடை தான் இருக்குள்ள, சண்டை கிடையாது, கீழே இறக்கிட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தா எங்கே போச்சுன்னே தெரியல. ஸோ கீழே இறக்கி அந்த சிக்னல் இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நல்லா பிரித்து மேய்ஞ்சு, ஓ ட்ரோன் வந்து இப்படிலாம் வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு அவங்க வந்து ட்ரோனை வந்து டெவலப் பண்ணுறாங்க. அப்படி டெவலப் பண்ண ட்ரோனு தான் வந்து ஷாஹித் 129, ஷாஹித் 136, அப்புறம் ஷாஹித் 149 அப்படின்னு. ஷாஹித் ட்ரோன் வந்து வேர்ல்டு ஃபேமஸ். அந்த ட்ரோன் வந்து என்ன பயங்கரமான உயரத்தில் பறக்கும், அப்புறம் எத்தனை மணி நேரமோ அதோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தா எக்ஸ்ட்ராடினரி ஃபீச்சர்ஸ். அப்போது ரஷ்யாவே ஒரு வருஷம் முன்னாடியெல்லாம் ரஷ்யா வந்து கிட்டத்தட்ட வீழ்ந்துருமோன்ற இடத்துல அதை காப்பாற்றினது இந்த ஷாஹித் ட்ரோன், இங்கேருந்து அனுப்பிச்சி வச்சாங்க. அப்போ இவன்ட்ட ஷாஹித் ட்ரோன் இருக்குது. அந்த ஷாஹித் ட்ரோனுக்கு வந்து எதுலேருந்து அமெரிக்காவில் ஏதோ ஒரு இதை பிடிச்சி அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணாங்க. அதே மாதிரி மிசைல்ஸ் இருக்குல்ல, ஒரு மிசைல்ஸ் எதாவது வாங்குவாங்க,
வாங்கினா கொஞ்சம் சில மிசைல் ஆர்டர் கொடுத்து வாங்குறாங்கன்னா அந்த மிசைலில் ஒன்றை வந்து ஃபுல்லாக பிரித்து மேய்ஞ்சி, ஏன்னா அதை வந்து சில டெக்னிக் எல்லாமே அவங்க கையில் வச்சுருப்பாங்க. அதையும் மீறி அதை வந்து எப்படி கிராஸ் பண்ணுவாங்கல்ல, நமக்கு வந்து ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னா அதுக்கு கிராக் எடுப்பாங்கல்ல, அது மாதிரி இது உள்ள ஃபுல்லாக கிராக் எடுத்து எல்லாம் எடுத்து போட்டு இது இப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு. ஓகே, ஐசிபிஎம்னு என்ன, இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் எப்படி போகுது, அது வந்து சொன்ன இடத்துக்கு இங்கேருந்து 8000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் அங்கே போய் குறிப்பிட்ட இடத்துக்கு எப்படி போகுது. பற்ற வச்சு விட்டா வந்து ஏன் 7000 கிலோமீட்டர் போகக்கூடாது, ஏன் முன்ன பின்ன போகலாம்ல. இப்போ இங்கேருந்து நியூயார்க் அடிக்கணும் அப்படின்னா நியூயார்க்கில் இந்த நகரத்தில் இங்கே போய் அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு எப்படி தெரியும். அப்போது அதுக்கு வந்து ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சிஸ்டம். அப்புறம் மெனுவரபுள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வேறு ஏதாவது அடிக்க வந்துச்சுன்னா அது வந்து சென்சார் வச்சு பாதையை மாற்றி கீழேயோ மேலே இறங்கணும். அப்போது மெனுவரபுளாக இருக்கணும், இது இருக்கணும், என்னது ஸ்டெல்த்து. இதுக்கு ரேடார் வந்தால் ரேடாருக்கு கண்ணுக்கு புலப்படாத அளவுக்கு வேகம் இருக்கணும், அல்லது லெவல் இருக்குல்ல அது. அப்புறம் மேலே சில பூச்சிக்கள்லாம் இருக்கும், அது வந்து F-35 வந்து அந்த மாதிரி பூச்சி இருக்குது, அது வந்து ரேடார் வந்தால் கூட அதுக்கே தெரியாத அளவுக்கு போயிடும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஓகே, அதெல்லாம் மாற்றிட்டேன். இப்போ பண்ணி 2 F-35 அடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து பண்ணது, இந்த இது 2000 கிலோமீட்டர் போகுதுன்னா அதோட தொழில்நுட்பம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணி 4000 கிலோமீட்டருக்கு இம்ப்ரூவ் பண்ணாங்க. அதுதான் வந்து இது கொரம்சாகர் 4. கொரம்சாகர் 1, 2, 3 அப்படிங்கிறது ஒரு 400 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர்னு அந்த மாதிரி போகிறது. 2000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டர் அப்படின்னா அதுக்கு என்ன, எல்லாத்துக்கும் பிரின்சிபல் ஒரே பிரின்சிபல் தான். இதில் நமக்கு வந்து சரக்கு லாரி போகுதுன்னு வச்சுங்களேன், சரக்கு லாரிக்கு என்ன தேவைப்படும், போகிறதுக்கு வந்து நமக்கு டீசல் போடணும், ஓட்டுறதுக்கு டிரைவர் வேணும். அங்கே ஓட்டுற டிரைவர் வண்டியில் ஜிபிஎஸ் கருவி, ஓகே டிரைவர் வச்சுக்கோங்க. அப்புறம் அது கிளம்பி போகிறதுக்கு இது இன்ஜினை ஓட்டுறதுக்கு வந்து டீசல் வேணும். அப்புறம் வேறு ஏதாவது ஒரு இடத்துல போய் சாமான் இங்கே தூக்கி அங்கே கொண்டு போய் இறக்கணும் அப்படின்னா பின்னாடி வந்து கேப்பு இடம் வேணும். இது ஒரு லாரி வச்சுங்களேன். இந்த லாரி அப்படியே நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டு ஒரு மிசைல் ஏவுகணை எடுத்துக்கங்க. மிசைலில் வந்து நீளமாக பாடி இருக்கா, ஏன் வந்து மூக்கு வந்து ஊசியாக இருக்கும், அது வந்து ஏரோடைனமிக்னு சொல்லுவாங்க. ஏன்னா காற்றை கிழிச்சிக்கிட்டு போகும். ஓகே, நம்ம ட்ரெயின் சில பஸ்ஸு எல்லாம் ஏரோடைனமிக் சொல்லுவாங்கல்ல, அது வந்து அதோட பிரின்சிபலே இதுதான். அப்படி போகுது. அப்போ என்ன, அந்த உருண்டையாக வருது பார்த்தீங்கல்ல, அதில் வந்து நம்ம ராக்கெட்டு சேட்டலைட் மேலே அனுப்புகிறோம்னா அந்த சேட்டலைட்டு அங்கே நுனியில் இருக்கும், அது போய் விரியும், அதுக்கப்புறம் சேட்டலைட் வெளியே வருது. சப்போஸ் அதை வந்து சேட்டலைட்டுக்கு பதிலாக வெடிபொருள் வச்சோம்னா, ஸோ அதோட மூக்கு நுனி அந்த மண்டை பகுதியில் வந்து வெடிபொருள் இருக்கும். சார் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்து ஈரான் வந்து ஏவுகணைகள் தயாரிக்க வந்து ரொம்ப ஒரு கூர்மையாக இருக்கான்னு புரிஞ்சுக்க முடியுது. தயாரித்து முடிச்சிட்டாங்க, கூர்மை என்ன தயாரிச்சிட்டாங்க, ட்ரோனு ஏவுகணை எல்லாத்துலேயும் வந்து கிங் ஆகிட்டாங்க அவங்க. சார் இப்போ இந்த வளைகுடா நாடுகளை வந்து ஈரான் தாக்கியிருக்காங்க, அவங்க என்ன சொன்னால் அமெரிக்காவோட ஸ்பேஸ் தான் குறி வச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ அமெரிக்கா ஒரு பயம், கண்டிப்பாக ஒரு பயம் வந்திருக்கும். என்னடா இது போனது இருக்கும் போது இவங்களும் அடிக்க நம்மளும் அடிக்கிறோம், ஆனா நம்மளோட அதிகமா இவங்க அடிக்கிறாங்க. இப்ப அமெரிக்காவோட ஸ்டேட்மெண்ட் என்ன சார், இப்போ நேற்று ஆடி போய் கிடக்காங்க. ஓகே, அமெரிக்கா வந்து பயங்கரமாக ஆடி போய் கிடக்காங்க. முன்னாடியெல்லாம் அவங்க வந்து இந்த மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸு அல்லது ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்கு அப்படின்னா நாங்கள் அட்வான்ஸாக நாங்கள் வந்து அடிக்க போகிறான்னு தெரிஞ்சு நாங்கள் அவங்கள அடிச்சிட்டோம் அப்படின்னா ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் வந்து பிப்ரவரி 28 அடித்தாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி 2025 ஜூன் மாதம் அடித்தாங்க ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ப்ரீஎம்டிவ் அடிக்கும் போதும் இவங்க வந்து அமைதியாக வந்து இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பஞ்சாயத்தே கிடையாது, ஒன்றை பேச்சுவார்த்தையும் இல்லை, ஒன்றும் கிடையாது. நீ வந்து கிஷாம் ஐலாண்டில் எப்படி அடித்த, ஏன் அடித்த, அது வந்து நாங்கள் செல்ஃப் டிஃபென்ஸு, என்ன செல்ஃப் டிஃபென்ஸு, நாங்கள் இனி அடிக்க போகிறோம் பார் அப்படின்னு அமெரிக்காவோட என்னென்ன தளமோ அத்தனை தளம் அடிக்கிறோம். ஏற்கனவே அமெரிக்கா தளத்தில் 27 தளத்தில் ஏகப்பட்ட தளத்தை அடித்து முடித்து குப்பையாக்கிட்டாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஒரு விஷயம். அது இந்த வளைகுடா தாக்குதலுக்கு அப்புறம் அமெரிக்காவோட மூவ் எப்படி சார் இருக்கும்? அமெரிக்கா வந்து இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஒரு இதில் இருக்காங்க அமெரிக்கா. ஓகே, அவங்களுக்கு வேறு வழியே இல்லை. முன்னாடியெல்லாம் அவங்க அடிப்பாங்க, மற்றவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போது கிஷாம் ஐலாண்டில் ஒன்று அடித்தான்னா இப்போது என்ன பண்ணுறது, திருப்பி வந்து அவங்க அடிக்கணும். திருப்பி அடிக்கிறதுக்கு நிறைய இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய இதெல்லாம் குறைஞ்சி போச்சு, அவங்களுடைய இருப்பு எல்லாம் குறைஞ்சி போச்சு, பலம் குறைஞ்சிச்சு. அதாவது இதுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு பேட்ரியாட் அண்டு தாட் இருக்கு இல்லையா, அதில் பேட்ரியாட் நிறைய ஒரு 33 பேட்ரியாட் அடிச்சிட்டாங்க. அப்புறம் 6 தாடு அடிச்சிருக்காங்க. தாடுனா சும்மா அடிச்சிட்டாங்கன்னு சும்மா வருது இல்லை, ஒரு தாடோட வேல்யூ வந்து 4000 கோடிக்கு மேலே. ஒரு தாடு ஒரு 4000 கோடி அடித்தாங்கன்னா ஒரு 6 அடித்தாங்கன்னா 26000 கோடி ஆச்சு. 26000 கோடிங்கிறது சாதாரண பணமாக? நம்ம தமிழ்நாட்டில் டாஸ்மாக் வந்து 6 மாத வருமானம், சாதாரண வருமானம் இல்லை.
இல்லை இது சும்மா கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடி அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 6 மாத வருமானம் வந்து ஒரு 6 தாடு அடிச்சிட்டாங்க. அந்த தாடு வந்து அடுத்து இனி ஃபுல்லப் பண்ணி செய்யணும் அப்படின்னா 2027 தான் முடியுமா எங்களுக்கு. என்ன மொத்தம் கிட்டத்தட்ட 400 அதில் வந்து ஒன்றுலேயும் வந்து ராக்கெட் வச்சுருப்பாங்கல்ல, ஏவுகணை மிசைல், அது வந்து மேலே பறந்து போய் தான் அடிக்கணும் போய். ஓகே, அதோட கையிருப்பு வந்து 400 இருந்ததை 200 தான் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. இன்னும் 200 தான் இருக்குது. இப்போ ஏதாவது சண்டையில் திரும்ப அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டோம்னா கையிருப்பு இல்லாமல் போயிடும். அப்போ தாடுங்கிறது 2500 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் தாண்டி வந்தால் கூட அதை ஸ்மெல் பண்ணிவிட்டு அதை அடிக்க வேண்டியது. அந்த தாடோட பேட்டரி அடிச்சிட்டாங்க, தாடோட அந்த ரேடார் அடிச்சிட்டாங்க, 33 பேட்டரி ரேடார் அடிச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் அடித்து இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதை தாண்டி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து ரொம்ப வளமாக சூப்பராக இருக்கானா அப்படின்னா அவன் 47 வருஷமாக வந்து பிச்சைக்காரனாக தான் இருக்கான். இப்போ வந்து முன்னாடி இப்போ பரவாயில்லன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் மழை பெஞ்சிருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பெட்ரோல் குரூட் ஆயில் விலை கூடியிருக்கு இல்லையா, அதனால் அவனுக்கு வந்து வருமானம் கொஞ்சம் அதிகம். அப்புறம் முன்னை விட இப்போ வந்து ஈரானை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க, அடித்தாங்க அப்படிங்கிறது தான். என்ன ஒன்று, இந்த ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் அடித்த உடனே அவங்க வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் அடித்த உடனே திருப்பி அடித்தாங்கல்ல, அந்த அடி தான் வந்து அமெரிக்கா வந்து நிலைகுலைய வச்சுருக்கு. அவங்கள அடிக்க முடியாத அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ட்ரம்ப் அண்ட் நெதன்யாஹுவோட முட்டாள்தனமான ஏன் முட்டாள்தனம் சொல்லணும்னா, இவன் அடித்தா பயந்துருவான் அப்படின்னு இருக்குல்ல, பயப்படலை, அடித்தா எந்திரிச்சிட்டான் ரொம்ப. இப்போ வந்து இவங்க வந்து என்ன பண்ண தெரியாமல் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இடையில வந்துச்சு, இப்போ முன்னாடியே வந்து கேள்விப்பட்டிருப்போம், பேசியிருப்போம். இது மாதிரி நெதன்யாஹு வந்து பயங்கரமாக கெட்ட வார்த்தையில் பேசி கண்ணா அப்படின்னான்னு பேசான்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இதெல்லாம் தாண்டி அமெரிக்கா வந்து இப்போ அடுத்து என்ன பண்ண தெரியாமல் வந்து குழப்பத்தில் இருக்காங்க. அங்கே உள்ளுக்குள்ளே வந்து பயங்கரமான பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அது வந்து அந்த பிரச்சனை என்னங்கிறது அது ஒரு தனி வீடியோ தான் பேசணும், அந்த அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நன்றி சார். ஈரான் அமெரிக்கா போரை பற்றி பல அப்டேட் நியூஸை பகிர்ந்துக்கிட்டீங்க. முக்கியமாக வந்து இப்போ ஈரான் குவைத் மேலே தாக்குதல் பண்ணியிருக்காங்க, அங்கே எந்த அளவுக்கு பாதிப்பு இருந்திருக்கு, யார் இறந்திருக்கா அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.